ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப க்யூட்டான ஓல்டு சாக்ஸை ரீயூஸ் பண்ணி ஒரு ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் பேபி சாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எப்படி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேப்பரில் தான் ட்ரா பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போது பேப்பரில் கட் பண்ண பீஸ் எடுத்துகிட்டு சாக்ஸ் மேலே வச்சுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டே கட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறப்போ இன்னும் சின்னதாகும் ஃபிஷ்ஷு. அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போது இதுதான் ஃபிஷ்ஷோட பாடி பார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அதோட விங்ஸும் அதோட டெய்லும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அந்த ஷேப் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது டெய்லுக்கு இன்னொரு சாக்ஸ் எடுத்து அதில் கட் பண்ண போகிறேன். பிகாஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு அந்த சாக்ஸில் பத்தாது, அதுக்காக தான் இன்னொரு சாக்ஸ் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக சாக்ஸை பேக் சைட் திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பிகாஸ் அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது. அதுக்காக தான் இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலர் த்ரெட் டபுளாக போட்டு நீடில் போட்டு எடுத்திருக்கேன். அதை நாட் போட்டுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறது நம்ம பேசிக் ஸ்டிச் தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டிச் தெரியலனா கூட நீங்கள் இதை பார்த்தாலே லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளேஸில் கொஞ்சமாக அந்த கேப் இருக்கட்டும், அப்படியே நாட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷோட பாடி பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே காட்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ காட்டன்ஸை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறது இந்த மாதிரி பென்சில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம், வந்துடும். இப்போ காட்டன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம்.
ஃபிஷ்ஷோட பாடி பார்ட்டில் வந்து காட்டன் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதோட விங்ஸ்க்கும் டெய்லுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கப்புறம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ காட்டன்ஸை உள்ளே வச்சதுக்கப்புறமா நான் விங்ஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷோட பாடி பார்ட்டையும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபிஷ்ஷோட பாடி பார்ட்டு, ட்ரெயிலு, விங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷோட ஐஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 பிளாக் பீட்ஸ் எடுத்து அதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபிஷ்ஷோட டெய்லை மட்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட விங்ஸ் எல்லாத்தையுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப க்யூட்டான ஃபிஷ் டால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஓல்டு சாக்ஸை ரீயூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எல்லாருக்கிட்டையுமே ஓல்டு சாக்ஸ் இருக்கும். அதை ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிஷ் டால் ரெடி பண்ணலாம். உங்கள்கிட்ட பெரிய சாக்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கட்டிங்ஸ் கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஓல்டு சாக்ஸை ரீயூஸ் பண்ணி 2 கப்பிள்ஸ் டால் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.